சப்போர்ட் பண்ணணும், எனக்கு லைக் பண்ணணும். சப்போர்ட்னா என்ன சப்போர்ட்னா காசு அப்படிலாம் கிடையாது. போட்டு நான் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் சப்போர்ட். ரோஜ் வாங்க எவ்வளோ ஆரம்பிக்கலாம். ஐயோ, அது நான் தண்ணி நினச்சா அதில் போன முடியும். பார்த்தாலும் தெரிஞ்சு அது வந்து தண்ணி கிடையாது. நாங்கள் ஸ்கேட் போர்டை ஓட்டுவோம். ரோலர் ஸ்கேட் போர்டு வரல. நான் சொல்லுவேன் எனக்கே தெரியல. அப்படி ஜம்ப், அப்படியே ஒரு ஜம்ப், அப்படியே ஒரு ஜம்ப் கீழே உழ வேண்டியது. ஓமை மிராக்கல்ஸ் இந்த வேர்ல்டு மக்கள் அது மிராக்கலாக வருது. இது மிராக்கலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லாட்டி விழுந்துட்டேன். மண்ணு மணியை தான் குடிக்கிறாங்க. அது ஏற்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இப்போ போக மாட்டேங்குது. நம்மளோட ஹையஸ்ட் வியூஸு 18 வியூஸ். பட் எதுவுமே அதிகமாக வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக வியூஸ் பார்க்குறீங்க அவ்வளோக்கு அதிகமாக நல்லா வரும். ஏன் கூப்பிட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ அதிக நல்லா வரும் வீடியோ. எதுக்கு நான் ரிவர்ஸில் போகிறேன்? கரெக்டாக தான் போகிறேன்னா எனக்கே தெரியாமல் நான் கரெக்டாக போகிறேன்னா தப்பாக போகிறேன்னா தெரியாமல் போகிறேன். அங்கே உழ வேண்டியது இல்லாமல் வந்துட்டேன். மிராக்கல்ஸ் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வீடியோ. மிராக்கல் நிறைய இருக்குது இந்த வீடியோவில். இன்னொரு மிராக்கல் வந்திருக்கோம். இப்போதைக்கு 2 மிராக்கல் வந்துருச்சு. இந்த சைடு போவோம். அது சைடு ராசிதான் தோணும். இந்த சைடு போவோம். இந்த சைடு ஒரு ஜப்பம் அப்படியே ரிலேஷனுக்குள்ளே பூண்டு போகலாம். அப்படிலாம் போக கேப் வச்சுருக்கோங்கடா. அதுக்குள்ளே போகலாம். ஒரு ஜப்பம் போடுறாதுன்ற கேப் வச்சுருக்கோங்க. அதுக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ஒரு ஜப்பம் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சாவடி. மிராக்கல்ஸ் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வீடியோ மக்களே. எஜ்ஜில் போய் வாங்கின 3வது மிராக்கல்ஸ் இந்த வீடியோ. எத்தனை மிராக்கல் நடக்குதுன்றதை பாருங்க மக்களே. நீங்கள் 3 மிராக்கல் நடக்குது இந்த வீடியோ. பேசிட்டு 4வது மிராக்கல். அதாவது எப்படின்னா எஸ்கேப் ஆகிடும். மிராக்கல் அப்படி சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஓ மை காட். அது வந்துச்சு மக்கள். என்ன அது மிராக்கல்ஸ் ஆமாம். இன்னைக்கு அவனை இந்த வெட்டு பாண்டியா அல்லது செத்து இதுன்னு பார்த்துருவேன். மக்களில் போன வாட்டி நாங்கள் இது ரிவர்ஸில் வருமா? இது ரிவர்ஸில் வருமான்னு தெரியலையே. அப்படிதான் நினைக்கிறேன். தெரியல மக்கள் எப்படி வந்து எனக்கு
போடு. ஓ ஃபிஃப்த்து தான் நினைக்கிறேன். ஸ்டேட்ஸில் வேர்ல்ட்ஸில் ஷாப்பில் இது ப்ரோ வரும் ப்ரோ. ஆமாம் கிளைம்பிங் காட்டுது. பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து சாகிற மாதிரி வந்து சாகாமல் இருக்கிறதுலாம் இருக்குது, சாகாமல் இருக்கிறது சாகிற மாதிரியும் இருக்குது. இது 6வது மிராக்கிள் லிஸ்ட்டில் வரும். என்ன ஸ்பீடு, என்ன ஒரு ஸ்பீடு, ஃபீடு ஆகிட்டு கரெக்டாக வந்துட்டுங்க. அதே ஸ்பீடு தான் இருக்காது. மிராக்கிள்ஸ் மக்கள், இது மிராக்கிள் மக்கள் வந்து அவங்க ஊர்ந்துருக்கேன். 7வது மிராக்கிள் இப்போ வந்துருக்கு. மொத்தம் எத்தனை மிராக்கிள் ஆகுது நானே கவுண்ட் பண்ணுறேன், நீங்கள் கவுண்ட் பண்ண வேணாம். 8வது மிராக்கிள் கீழே எழுதிருந்துச்சு. 8வது மிராக்கிள் தர்றன்னு வந்து ஒரு ஜம்பை போட்டு 10 மிராக்கிள்ஸும் வரும்னு நினைக்கிறேன். அப்பா இப்போ அது வந்து அப்படியே டெஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு 10 செக் பண்ணிட்டு 9 பட் அப்போல்லாம் பண்ணுறது ரொம்ப அடி. அதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஐயோ செட்டாக ஜம்பை போட்டு செட் ஆகிற மாதிரி வந்துட்டாங்க. முக்கியமாக தெரியாது. 9வது மிராக்கிள் லிஸ்ட்டில் வந்துருக்கும். இப்போதைக்கு 8 மிராக்கிள் லிஸ்ட்டில் வந்துருக்கு. எத்தனை மிராக்கிள் லிஸ்ட்டில் வருதுன்னு தெரியல. நான் ஒரு வேர்ல்டே 1 20 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 20 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது? 50 ஸ்டேஜ் கம்ப்ளீட். யார் வேணால் பாருங்கள், யார் வேணால் பார்க்காதீங்க. வியூஸ் எனக்கு வரும். வரலனாலும் நான் வீடியோ போடுவேன். அது என் இஷ்டம். என் இஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்காக தான் வீடியோவே எடுக்கிறேன். வீடியோவே எடுத்து எடிட் பண்ணி அது பெரிய வேலை மக்கள். யாராவது யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு போயிருக்கீங்க. பட் வியூவர்ஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்குறீங்க. பட் ஒரு யூடியூபருக்கு தெரியும். ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒரே ஒரு யூடியூபர் போய் கேட்டுப்பாங்க எவ்வளோ பெரிய ஜாலன்னு. அதை பண்ணுறதுக்குள்ள அவ்வளோதான் நம்ம டைம் முடிஞ்சிடும். ஒரு சில யூடியூபர்லாம் எப்பயோ எடுத்த வீடியோ எப்பயோ போடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஜூன் மாதம் இருக்கிறவங்க ஜூலை மாதம் போட்டு அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எடுத்த அன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரும். அப்படியே வீடியோ வந்து டெய்லியும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரும் உங்களுக்கு. ஆனால் இது நான் இவ்வளோ ஸ்பீடாக வந்து அப்படியே ஒரு ஜப்பு போட்டு அப்படியே ஒரு ஜப்பு போட்டு அப்படியே ஒரு ஜப்பு போட்டு வாங்கலாம். அவ்வளோதான். தெரியாதுன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். 9th மிராக்கிள் பார்க்குறேன். 10 மிராக்கிள்ஸ் மேலே வருவாங்க. ஓ மோனி
மைண்ட் கொடுக்கல. ஸோ இன்னும் கம்மியாக தான் இருக்குது டைம். 12 மணி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 மணி நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் எடுத்துகிட்டு அதுக்கு என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடுவேன். விளையாடுவேன் அந்த எத்திரி எடுத்து விளையாடுவேன். அது சப்போஸ் அதாவது உங்களுக்கு எண்டு வேணுமானன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ அந்த லாஸ்ட் ட்ரோன் ஃபைட் இருக்குங்க 10,000 கிலோமீட்டர் ஃபைட்டு அது வேணால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவாங்க. பயப்படாதீங்க மக்களே, சூப்பராக ஆடுவேன். அதை நீங்கள் மறக்கவே வேணாம். கமெண்ட் அவ்வளோ போட்டு இது வந்து 10th மிராக்களை வேணால் நீங்களும் வச்சுக்கலாம். இல்லை இது 11th. என்னை பொறுத்த வரைக்கும் இது 11th மிராக்கள். எவ்வளோ நான் அப்படின்னு சுத்தமாக தெரில. அப்போ பட்டாப்பா டைமர் ரொம்ப ஸ்பீடாக போகுது. நம்ம செகண்ட்ஸோட அது செகண்ட் தாங்க மேட்ரு. ரொம்ப பெரிய ஓபி மக்களே, ரொம்ப ரொம்ப பெரிய ஓபி. கேர்ள்ஸும் அந்த ஸ்கேட்டிங் கூட அப்படி மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து செக் பாயிண்ட் பிடிச்சா மட்டும்தான் கணக்கு வரும். 12th மிராக்கள். ஏற்றல் அப்படியே ஒரு தாவல், அப்படியே ஏற்றல் அப்படியே ஒரு தாவல். இப்போ இருக்கு நம்மளுக்கு ஒரு இதுவை முடித்தா எவ்வளோ அது நம்ம வந்து ஸ்கேட்டிங் போடுவாங்க அப்படின்னா 550 வேணும் மக்களே. 550க்கு எங்கே ஒன்று போகுது? ஒரு வாட்டி கேம் முடிச்சாலும் 550 வேணும். தெரில சரியா. ஒரு வாட்டி இந்த வீடியோ முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அதை வச்சு என்ன ஷூ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்த காசையை வச்சு எதனா ஷூ வாங்க முடியாது பார்ப்போம். ஸ்கேட்டிங் போட அதை வச்சு நம்ம அடுத்த வேர்ல்டு டூ ஆடும் பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப பெருசாக போக சடனாக போயிட்டுருக்கேன். நீங்கள் ஸ்பீடாக போக வேணாம். நான் ரிஸ்க் எடுத்து போயிட்டுருக்கேன் ஸ்பீடாக. இந்த மாதிரி என்ன மாதிரி தெரியாது. போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் படிக்க முடியாது. ஜம்பிங் ஜமாக்கு ஜமுக்கு ஜம் தான் போடணுங்களா? ஜம்பிங் ஜமாக்கு ஜமுக்கு ஜமுக்காக போட்டு ஐயோ என் சைடு போகவே கூடாது. இந்த சைடு தான் போகணும். அது பார்க்கவே நான் வாசிட்டு போயிடுவேன்டா. பக்கத்தில் அப்படியே வந்தாச்சு. இப்போ அப்படியே அப்படியே போயிடுவாங்க. அப்படியே போய் செக் பண்ணிட்டு போயிடுவாங்க.
300 மேலே வரும். வேணும் இந்த ஓபி இது டான்ஸாக ஒரு ஆஃப் அன் ஹவர் வரப்போது. வேர்ல்டு 1 மட்டும் தான் போட போகிறேன். வேர்ல்டு 2 1 ஹவர் விட்டுருவோம். இப்போ நீங்கள் ஒரு 4 வேர்ல்டு ஆனீங்களே ஒரு மூவி அளவுக்கு நீங்கள் 2 ஹவர் ஆகும். ஒரு 4 வேர்ல்டை முடிக்க போயிடும். அது நீங்கள் சாமான் செட்டில் இருந்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த கேமை நீங்கள் முடிக்கிறதுக்கு miracles happens in the world. இப்படியே போயிடலாமே. ரொனால்டோ வாங்க சார் நம்பர் 8 ஆரம்பிக்கும் போது oh my god போட்டாச்சு. நம்மளோட ஆஃப் செஞ்சுரி போட்டாச்சு. இப்போ செஞ்சுரியை நோக்கி கிளம்பிடுச்சு. சருன்னு அடிச்சு போட்டுக்கிட்டு 50 ஃபாஸ்டஸ்ட் 50 இந்த போட்டி ரேசிங் 18 பாலுக்கு ஓட்டிக்க மாட்டாங்க. ஓகே நோக்கு வருமம் தான் மக்களே. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நோக்கு வருமம் தான் இந்தியன் 2 தாத்தாவோட நோக்கு வருமம் தான். அதான் இந்தியன் 2 ஒரு ஃப்ளாப்பான படமாக இருந்தாலும் தான் இருக்கிறது பயங்கரமாக இருக்கும். அதில் ஏகப்பட்ட வருமம் இருக்குது. குதிரை வருமம் பொண்ணு ஏகப்பட்ட வருமம் இருக்கு. ஆனால் அது வருமம்னா பேசிக்கிட்டே நான் ஒரு லெவலை முடிச்சுட்டேன். வருமம்னா ஆள் என்ன இது கேட்டிங்கன்னா ஆட்டில் நோக்கு வருமோன்னு எதோ வச்சுக்கோங்க. அப்படின்னு போக முடியுமா? போக முடியுது. நான் கூட லேட்டாக இருந்துச்சுன்னா போகவே முடியாது. கஷ்டம் போய் முடிப்போம். அப்படியே ஒரு ஜம்பை போடு. ஒரு மிராக்கிள் வந்துச்சு. அது ரொம்ப ஸ்பீடு செம்ம ஸ்பீடில் போயிட்டு இருக்க முடியல. ஃபீடு செம்ம ஃபீடு. இந்த மாதிரி ஃபீட்லாம் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே கிடையாது. பேண்டை பிடிச்சி இன்னும் ஒரு ஜம்ப் ஐயோ முன்னாடி போட்டேன். ஜம்பை போட்டால் அப்படியே போகுது. அப்படியே பொறுமையாக குச்சி போகலாம். நமக்கு ஒரு அவசரம் இல்லை. நம்ம போகிறது அரை மணி நேரம் வீடியோ. மிராக்களாகவே இருக்குது வீடியோ. ஓ மை காட் மூமெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாக ஓ மை காட் மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த வீடியோவே தனியாக ஓ மை காட் மூமெண்ட்ஸு சொல்லிட்டு போட்டு எடிங் போட்டு இந்த வீடியோவே நான் போட்டு நான் கூட வியூஸ் போவேன். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா இது என்னோட ஃப்ரெஷ்ஷாக கறி வாங்க எப்படி பண்ண மாதிரி
இப்போ நீங்கள் போகிறீங்க, அழுகி போன ஒரு கறி இருக்குது, இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக கறி இருக்குது. எந்த கறி வாங்குவீங்க? ஃப்ரெஷ்ஷான கறி தானே வாங்குவீங்க. அது மாதிரி தான் என் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். அன்றைக்கி கணிக்கு எடுத்து அன்றைக்கி கணிக்கு போட்டுருவேன். இப்போ இன்றைக்கி எடுக்கிறேன்னா இன்றைக்கே போட்டுருவேன், நாளைக்கு எடுக்கிறேன்னா நாளைக்கே போடுவேன். அடுத்தவங்க இப்போ இன்றைக்கி எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன். வாரம் சண்டே நம்ம 2 வீடியோ எத்தனை வீடியோ வேணால் போடலாம். அப்போ எப்படி போடணும்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாம் அப்படியே ஒரு ஜப்பை போடு, அவ்வளோதான். அப்படியே பின்னாடி எடுத்துட்டு அப்படியே வந்து அப்படியே இன்னொரு ஜப்பை போடணும். சின்ன போட்டு ஃப்ளைன் பவர் கிடைக்கும். ப்ளீஸ் கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. கிஃப்ட் கூட இருக்காது. ஆஹா ஃப்ளை ஆஹா ஃப்ளை அப்படியே பறந்துட்டே போகலாம். அதனால் என்ன தெரியுமா, இப்போ நான் குடிச்சேன்னு வச்சுக்குவேன், அப்படியே பறந்துட்டே போவான் பையன். சரி நம்ம போகலாம். கரெக்டாக இருந்துச்சு ஒரு மிராக்கள். ஃப்ளைங் பவர் இருக்குது. சரி நான் பறந்துட்டே போவேன். அவ்வளோவா பறக்க மாட்டான், லேண்ட் ஆகும். ஐயோ கரெக்டாக லேண்ட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் நடக்கும். இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காரு அவர். இருக்கும் ப்ரோ, நான் வரேன் ப்ரோ, கூட விளையாடுறேன் ப்ரோ, ஃப்ரீயாக போகலாம். கீழே இது இருக்கிறனால நான் எஸ்கேப் ஆகிட்டேன். டபுள் டப் பண்ணி மாப் கட்டிட்டு மக்களே. 14வது மிராக்கள் மக்களே. காட் நம்ம 30 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிக்கிற மக்களை தான் நான் பார்க்குறேன். இது ஏகப்பட்ட வீடியோ, ஏகப்பட்ட நிமிஷம். இன்னும் 6 நிமிஷத்தில் நான் முடிச்சிடணும். இப்போ ஃப்ளைங் பவர்லாம் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக போட்டு காலம் தடிச்சு முடிச்சு விட்ருவேன். இப்போ தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் ஃப்ளைங் பவர் ஆனால் எங்கேயும் ஃப்ளைங் பவர் இருக்கேன். இன்ஃபினிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்ல்டு வரைக்கும் பவர் இருக்கும். 3 ஹவருக்கு 3 ஹவருக்கு இந்த பவர் இருக்கும். நான் ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு போட்டுருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்பின்னில் எவ்வளோ நாங்கள் போட்டிருக்கேன். 5 ஒன்றும் இல்லை. ஐயோ அப்படியே இப்போ பாருங்கண்ணா இப்போ பாருங்கண்ணா. ஐயோ அப்படியே போயிடலான்னு பார்த்தா அப்படியே போயிட்டோம். பாய் அது இருங்க பாய். நான் வாங்கிப்பா நல்லா வாங்க வாங்க. நான் இப்படிக்கா போயிட்டே இருப்பேன். ஸ்பீடு போடுங்க. அதில் ஒரு இது 71 செக் பாயிண்ட் வந்துடுச்சு. இது ஒரு மிராக்கள். மிராக்கல்ஸ்லாம் தாண்டி தான் போகணும். இது ஒரு மிராக்கள். அது எடுத்துகிட்டு வரலாம் நினச்சிங்க. தாவலை எழுத்தே போனால் நான் சாக மாட்டேங்க. ஓ மை காட், எழுத்தை பார்த்தீங்களா, எனக்கு 0% இருக்குது. ஒரு வாட்டி நான் எங்கேயாவது காலை வச்சேன், என் கதை முடிஞ்சிடும். இது உண்மையான மிராக்கள். இதுதான் உண்மையான மிராக்கள். செக் பண்ணிடுறா அதாடி ஈலாகுது டக்குன்னு. அது பிரச்சனை கிடையாது. வாங்க போகலாம்.
important our life மக்களே. Feed is not important our life. Only அம்மாடி உனக்கு வைக்கிறேன் யாருக்கு இல்லை வைக்கிறேன் உனக்கு அப்படியே ஒரு ஜப்ப போடு. ஓ மை காட், இது ஒரு மிராக்கள். வீடியோலையா போட்ட மிராக்கள் இருக்க வேண்டியது சொல்கிறவாங்க. ஜஸ்ட் மிஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டமாக தெரியுங்க. ஐயோ ட்ரை பண்ணுங்க, பட் வெரி ஹார்ட் இன் த வேர்ல்டு மக்களே. அதான் ஃபீடு தான் இது கற்று ஃபீடு தான் இது கற்று. ஓ மை காட், எனக்கே கீர் மாற்றுறீங்க. செக் பண்ணுறேன் அடி என்னென்ன வேலை பார்க்குறாங்க. மனுஷனை விட்டு விட மாட்டேங்கிறாங்க. 30 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் எவ்வளோ தூரம் போக முடிச்சுனா எவ்வளோ தூரம் போக முடிச்சுனா 80 இதுதான் போக முடியும். 81 போக முடியுமான்னு நினச்சேன், பட் டம்ச்சம் சொல்ல பண்ணேன். செகண்ட் இருக்கு பிரச்சனை கிடையாது, பட் பெருசாக என்ன பண்ணுறது. ஃபினிஷ் பண்ணி அவனுக்கு ஃபினிஷிங் மக்களே, ஃபினிஷிங் ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப வெரி ஆர்டிஸ்ட் வேர்ல்டு. உண்மையாக இறங்கிட்டு ஒரு சக்கத்துக்கு அப்படி அவ்வளோதானே. ஐயோ இதை நான் பார்த்து வந்துட்டு அப்படியே ஓடி போய் ஒரு ஜம்பை போட்டு அப்படியே இறங்குனீங்கன்னு போய் விடுவோம். நீங்கள் எவ்வளோ மாட்டீங்க, எவ்வளோ ஓடி மூடி அப்படி சொல்லணும். மோலி யார் சொல்லுவாங்க முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு வருது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கும்போது அது கேட்ட மாதிரி டைம் பார்த்துக்கலாம். 30 நிமிஷம் ஆகுது. சார்ன்னு ஓட்ட வந்து செல்ல முட்டு பாண்டியை வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டே கிளம்ப வேண்டியதான். ஓ மை காட், அது மிராக்கலாக இதுதானே கரெக்டு. ஒரே நிமிஷத்தில் 80லேருந்து 7 ஸ்டேஜ் சருன்னு முடிச்சிட்டேன். இந்த ஸ்பீட் தான் உங்களுக்கு வேணும். அந்த ஸ்பீடு தான் உங்களுக்கு ஃபீடு வேணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து 2 நிமிஷத்தில் 10 ஸ்டேஜ் முடிச்சிடுவோம். அவ்வளோதான். 2 நிமிஷம் கூட ஆகலாம், 10 ஸ்டேஜ் முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஜம்ப கொடுக்கானுங்க சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு 91 ஸ்டேஜ் தான் முடிச்சிருக்கேன். தெரியும் அவங்களோட டெக்னிக் எனக்கு தெரியும். அதனால தான் வந்து அப்படி அப்புறம் அந்த அப்படிதான் சின்னதானே நம்ம ஃபீடு நம்ம
அவ்வளோதான். இப்போ டபுள் ஜம்ப் பண்ணுவோம். பெரிய இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணா போயிட்டா சிக்கெட்ட வேணா இது ஒன்று இது 3 2 இது மட்டும் இப்போ 2 ஏறுது. டைமில் சர்சர் புது தான் எவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறாங்க. வெரி வெரி ஹார்டாக தான் இருக்கும் போது. I think this is odd. What ஏழை மணிக்கு ஏழு பீஸ்லே 98 அதை இன்னும் 2 செக் பண்ணிட்டான். ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடை அடிச்சு ஓட்டு ஸ்பீடை ஓட்டு மக்களே. We win the first world மக்களே. We win the first world மக்களே. We win the first world. ஓகே, ஸோ இது வந்து இதை வச்சு நம்ம சரன்னு போக முடியும். உங்கள் ஐடி வேறு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கடை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான் வரும். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், பாய் பாய். மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இது ட்ரெயில்ஸு போடுங்க ப்ரோ, லாஸ்ட்டு ஃபைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா போடுறேன். பாய் கைஸ்.